வேண்டியிருக்கு. இந்த தேர்வு முடிவுகள் எப்போ என்ன யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெரும் பரபரப்பாக இருந்துக்கிட்டு. ஏன்னா இதுக்கு முந்தைய தேர்தலில் ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது. அதிமுக வருங்க, திமுக வருங்க அப்படிங்கிற ஒரு இருமுனை இது இருந்துச்சு. நாம் தமிழர் ஒரு பக்கம் வாக்குகளை பிரித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் 4 முனை இதாக இருக்குது. ஆமா. பல வகையான குழப்பங்கள் இருக்குது. யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத கணிக்க முடியாத நிலை இருக்குன்னு பல இந்த துறை சார்ந்த பத்திரிகை துறை சார்ந்தவங்க அல்லது இந்த தேர்தல் கணிப்புகளை எல்லாம் கில்லியாக இருக்கவங்க எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. சரி. ஒரு ஜோதிடராக இந்த கால கிரகத்தின்படி அடுத்து 26 தேர்தலில் அந்த முடிவு யாருக்கு சாதகமாக வரும்னு நினைக்கிறீங்க? சார், முதல்ல என்ன விஷயம் நான் சொல்லணும்னா, நான் வந்துட்டு பொதுவாக ஜோதிடர், எந்த ஒரு அரசியலும் சாராதவன், எந்த ஒரு கட்சியும் சாராதவன். டிஸ்க்ளைமர். ஆமாம் 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 ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி கருதுறோம், ஒரே மாதிரி ஒரு பார்க்கணும். கணியர் நீங்கள் இது நம்மளோட ஒரு சின்ன ஒரு இதுதான். பல 100 கோடி போட்டு சர்வே எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கட்டத்தை போட்டு நம்ம யாரையும் எந்த விதத்துலையும் பாதிக்காத லெவலுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தையும் சொல்கிறோம். ஸோ நம்மளோட விஷயம் என்னென்னா, புது வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் விக்கிரவாண்டி மாநாடு பொதுவாகவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, he will be the X factor of தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் தேதி இதெல்லாம் இந்த ரிசல்ட் தேதியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, விஜய் அவர்கள் 18% 20% வாக்குகள் எடுப்பார் அப்படின்றத போன வருட இறுதியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தோம். 18-20%னா உங்களுக்கு 1 கோடி வாக்குகள் தமிழ்நாட்டோட நிலவரப்படி. இப்போ இந்த வரக்கூடிய இந்த ரிசல்ட் டேட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்கள் எல்லாருக்கும் தெரியும், ரிசல்ட் டேட்டும் போலிங் டேட்டும் ரொம்ப முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக பெண்களோட வாக்குகள் ரொம்ப பிரதானம். அதுதான் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. மேஜர் ரோல் பெண்களோட வாக்குகள் பிரதானம். அதை வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவர் வந்துட்டு 30% வாக்கு வந்துட்டு பெறுவார். 30%னா 1 கோடியே 40 லட்சத்தி சம்திங் 1 கோடி 40 லட்சம் வாக்குகளை வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு பெறுவார்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோட கணிப்பும் வந்துட்டு என்னன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கு. இப்போ ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்குது. அது எப்படி சீட்டு அப்படின்னு நம்ம 234க்கு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஆனால் என்னோட இது வந்துட்டு கணிப்பு வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு எட்ஜ் உண்டு அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி இதில் ஸ்பெசிஃபைடாக என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தனித்த ஆட்சி அமையுமா இல்லை கூட்டணி ஆட்சிகள் அந்த மாதிரி? அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா தொங்கு. ஆமா, அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தொங்கு ஆட்சி இருந்தாலும் ஒருத்தங்களுடைய கண்ட்ரோல். ஆமா, இது எப்படி நீங்க ஆட்சி அமைச்சாலும் சரி, இது கட்டப்பட்ட கைகளுடன் தான் இந்த ஆட்சி அமையும். அதே மாதிரி இந்த 2026 பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை உறுதியாக உண்டு. அதை நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சர்வாதிகாரிகளாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக இதை நம்ம ஒரு 6 மாத காலமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று முன்றிரவு கூட வந்து ட்ரம்ப்பை வந்துட்டு சுட பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அது நடந்தது. புட்டினை வந்துட்டு பாம்பு வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்வு ஓடிச்சு. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது தலைவர்களுக்கு பொதுவாக நல்ல காலகட்டத்தில் மாநில தலைவர்களா இல்லை நான் வந்துட்டு நாட்டை ஆளக்கூடியவர்கள், அது நீங்கள் எந்த நாட்டை வேணாலும் வச்சுக்கலாம். மாநிலத்தை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் அதிகார நாட்காலியில் இருக்கக்கூடியவங்க. ஆமாம், அதிகார நாட்காலியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக ஆபத்து. ஆமாம், அதுக்கு உண்டான பரிகாரங்களையும் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது விஜய். ஆமாம், இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 30% வாக்குகள் அவர் பெறுவார். இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போகிறது அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக லேடிஸ் ஓட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஏன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, சந்திரன் சனியோட ஆளுமை தான் வந்துட்டு ஸ்க்ரீன், சோஷியல் மீடியா இதெல்லாம். அன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய நாள் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு அனுஷங்கால தான் நின்று செயல்படுது. அதனால இது வந்துட்டு பெரும்பாலும் அங்கே இந்த ஓட்டுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அங்கேருந்து வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. 30% வாக்குகளை விஜய் வந்து உறுதியாக பெறுவார். ஒரு 1.5 கோடி வாக்குகள் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக இப்போ ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு எங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், மதுரை. இது தாவேகா தான் இந்த இடங்கள் அடிக்கணும்னு இல்லை, அதிமுகவும் இந்த இடங்கள் அடிக்கலாம். மதுரையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த டீப் கோர். அதே மாதிரி இந்த சைடில் கோயம்புத்தூர், திருப்பூர். இது எல்லாமே ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு செட்பேக்கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த குறிப்பிட்ட தொகுதிகள் எல்லாம் ஆமாம், குறிப்பிட்ட தொகுதிகள் எல்லாமே ஒரு 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 மைனஸில் நீங்கள் இல்லை ஒரு கன்சிடரபிள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய தொகுதிகள் இது எல்லாமே.
இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்றைய ஆட்சி திமுக ஆட்சி வந்து மீண்டும் அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படி இல்ல, எடுத்துக்கலாம். இது ஒரு இந்த கணிப்பை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இந்த இடங்கள்ல வந்து பிரச்சனைக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், லேடிஸ் சென்ட்ரிக் எலெக்ஷன். சரி, அதிமுக விஜய் அந்த மாதிரியான ஒரு கூட்டணியில் ஆட்சி அமையும் நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் 2ஆம் போட்டி வந்துட்டு தாவேகா திமுகவுக்கு பிரதானமா இருக்கும். சில இடங்கள்ல அதிமுகவும் ஜெயிக்கும், சில இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்துட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வில் வித் எக்ஸ் ஃபேக்டர், ஹி வில் ஸ்கோர் 30% அப்படின்றது, 30% ஆர் 30 above அப்படின்றத நம்ம சொல்றது. ஆமா, அதுதான் நம்மளோட கணிப்பு. நாம் தமிழர் இந்த இதில் அவங்களும் ஒரு பங்கு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட கருத்தியல் ரீதியாக நம்ம சொல்லலை, ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே 8% வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான். பொதுவாக சீமான் அப்படின்ற பெயருக்கே உண்டான கிரகம் வந்துட்டு சுக்கிரன் தான். அது வந்துட்டு இப்போ வந்துட்டு கரண்ட் டைம் பீரியடில் சனியோட பார்வையில் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு சில செட்பேக்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த அந்த பர்சன்டேஜ் எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். இந்த சூழல்லாம் முடிவுக்கு வருமா? நிறைய சார், இந்த போர் சூழல் வந்து இப்போதைக்கு முடிவு வராது சார். இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஆன போது கூட சொன்னாங்க இன்னும் 5 நாள் 10 நாளில் இந்த போர் சூழல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி முடிவு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் பிரதானமாக என்னென்னா இதோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், இல்லை செயற்கை பேரிடர்கள், இந்த போர்கள், எர்த்குவேக்கு, சுனாமி, இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட டாக்டர் நிலைக்கே வசந்தன் சார் உலகியல் ஜோதிடம்ன்ற அடிப்படையில் பல விஷயங்கள் சொன்னதும் நடந்ததும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்லேயும் நிறைய விஷயங்கள் தொகுப்பாகவும் அவர் வழங்கியிருக்கார். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு பிரதான காரணியாக இருக்கிறது சூரியன் செவ்வாய் சனி தான். சூரியன் செவ்வாய் சனி தான். இன்றைக்கும் இன்னும் வரக்கூடிய அடுத்த 3 மாத காலத்துக்கும் அதாவது நான் சொல்கிறது வைகாசி மாதம் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போயே நிறையா வந்துட்டு இந்த வெடி விபத்துக்கள், இப்போ செவ்வாய் சனி தான் வந்துட்டு வெடி விபத்துக்கள்லாம் பிரதானமான காரணம். செவ்வாய் தான் அந்த வெடித்தல், அதுக்குண்டான தன்மை. இந்த செவ்வாய் சனி வந்துட்டு வெடி விபத்துக்கள் அது மட்டும் கிடையாது. செவ்வாய் சனி தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை எப்படி சொல்கிறது, இந்த லாக் அகைன்ஸ்ட், அதாவது அடிதடி சண்டைகள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் செவ்வாய் சனி ரொம்ப முக்கியம். சூரியன் செவ்வாய் சனின்றது ஹைலி டேஞ்சரஸ். இது வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதனால் இந்த குறிப்பிட்ட காலமானது இந்த தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை உலகத்துக்கே வந்துட்டு கொஞ்சம் கவனத்துக்கு உண்டான அமைப்பு தான். அதுலேயும் ஸ்பெசிஃபைடாக 2026 ஆண்டு முழுவதுமே இப்படி தான் இருக்குமா? ஆமாம், 2026 வந்துட்டு தலைவர்கள் ரொம்ப ரொம்ப கவனம். அந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சாதகமாக இல்லை, ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது தான் நம்மளோட 2026 வந்து ஒரு முக்கியமான ஆபத்தான காலம். ஆமாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபைடாக சொல்லலாம்னா இந்த இசை சார்ந்த விஷயங்களில் ஒரு லைட்டர் நோட்டில் சொல்லணும்னா இசை சார்ந்த விஷயங்களை புதிய புதிய இசையமைப்பாளர்கள்லாம் வருவாங்க. இதை நம்ம இன்றைக்கி சொல்லலை, 2024 சனியோட இது வந்துட்டு மீனத்துக்கு ஏறிட்டார், அங்கேருந்து அவர் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், புதிய இசையமைப்பாளர்கள், அதாவது உங்களோட மியூசிக் டேஸ்ட்டே மாறி வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பஞ்சங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. பஞ்சங்கள் அதாவது அரிசி தட்டுப்பாடோ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்கமிங் இயர்ஸில். இது ஸ்பெசிஃபைட் 2026 கூட சொல்ல, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் இந்த பஞ்சங்கள் அது ஒரு ஸ்பெசிஃபைடாக 2026 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்கள் வந்துட்டு கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ அணுவுலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ நான் சொல்லிட்டு போயிடலாம், என்ன நீங்கள் சூரியன் செவ்வாய் சனின்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அணுமின் நிலையம் ஓப்பன் பண்ண டேட்டை போட்டு பாருங்கள், அதில் சூரியன் செவ்வாய் சனி வரும். சோவியத் யூனியனில் 1954 ஆரம்பிக்கப்பட்ட அணுமின் நிலையத்தில் அதுக்கு கட்டத்தை போட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி வரும். ரஷ்யாக்காரன் கட்டத்தை ஜாதகம் பார்த்து கட்டம் போடலையே, ஆனால் அங்கே சூரியன் செவ்வாய் சனி வந்து அமைப்பு இருக்கும்போது அது நடக்குது. நீங்கள் கூடங்குளத்துக்கு போடுங்க, இல்லை தாராப்பூருக்கு போடுங்க, இந்த மாதிரி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அணுமின் நிலையத்துக்கெல்லாம் போட்டு பாருங்கள், அங்கே சூரியன் செவ்வாய் சனி இருக்கும். சூரியன் செவ்வாய் சனி தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன். அது போடுறதுக்கு, அதாவது அந்த அணுவுலை இயங்குறதுக்கு இந்த அமைப்பு இருக்கு. இப்போ ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு இந்த அமைப்பு தான். ஆமாம், ஒரு கிரகம் தான் அது பாசிட்டிவும் பண்ணும் நெகட்டிவும் பண்ணும். பாலா சார் இங்கே நல்லா பேசிட்டு இருப்பாரு, அவரு கோவம் வரும்போது வேற மாதிரி பேசுவார்ல. ஒரே கிரகம் தான், ஆனா அந்த கிரகத்துக்கு எந்த கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது, எந்த கிரகம் தீய கிரகம் கிடையாது. குரு வந்து சுபத்தன்மை, குரு மட்டும்தான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க. குரு கேந்திராதிபதி ஆகி அவன் குரு கோயிலுக்கு போனான்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும் தெரியுமா அவங்களுக்கு?
குரு வந்துட்டு சுபர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. குரு ஆனா பார்வைப்பட்டாலே போதும். குரு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அடைஞ்சு அவர் போய் குருக்கு உண்டான வழிபாடு ரெகுலரா பண்ணானா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அது என்ன, அது விரிவா சொல்லுங்களேன், அது புரியல. அது இல்ல, குரு வந்துட்டு சுபகிரகம் தான், பொதுவான அமைப்புல வந்து சுபகிரகம் தான். அவர் அந்த ஜாதக கட்டத்துல கேந்திராதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி அவங்க போய் குருக்கு உண்டான ஆலங்குடியோ இல்ல திருச்செந்தூரோ இந்த வழிபாடுகள்லாம் சில சமயம் செய்யும் பொழுது அது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு கிரகமுமே வந்துட்டு பாசிட்டிவ் கிரகம் நெகட்டிவ் கிரகம்ன்ற அடிப்படையில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் சொல்றாரு சார். என்ன சொல்லுவார்னா, ஒரு நாள்லேயே பல பெரிய ஆட்கள் பிறக்கிறாங்க, எத்தனையோ கோடி பேர் பிறக்கிறாங்க, அத்தனை பேருக்கு ஒரே பலனா வருது. அப்போ எல்லாருக்கும் அதே கட்டத்தில் தானே இருக்கு. அப்போ சார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த தகப்பனார் தாயாருக்கு இவங்க பிறப்பாங்க, அது மட்டும் கிடையாது, ஏன் ஒரே பேராக கூட இருந்திருக்கலாம். தகப்பனார் தாயாருக்கு இவர் பிறப்பாரு, இவர் இத்தனாவது ஜென்மத்தில் இருக்காரு, அவர் அதனால இவர் இந்த பலன்களை அனுபவிப்பாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த போன ஜென்மங்கள் விஷயத்தில் நமக்கு தெரியாது, சார் கண்டுபிடிப்பார். அவர் சொல்லுவார் இவர் இத்தனாவது ஜென்மத்தில் இருக்காரு, அதனால இவர் இந்த பலன்கள்லாம் அனுபவிப்பார், சில விஷயங்கள் மாறுபடும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். ஒருவேளை இப்போ 26 இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது அப்படின்னா அந்த ஆட்சி வந்து எவ்வளோ காலத்துக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்சி நிலையாக இருக்குமான்னு கேட்க வரீங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னும் போகல. ஆனால் வந்து கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி நடக்கும் அப்படின்றதான் வருது. அது முழுமையாகவும் நடக்கலாம், பாதியில கூட பண்ணலாம். ஆனால் வந்து கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி நடக்கும், அது வந்துட்டு நம்ம சொல்றது. இதில் சூரியனுக்கு எதுவும் பங்கு இல்லையா? சூரியனுக்கு எப்பயுமே பங்கு உண்டு சார். சூரியனை நீங்கள் வந்துட்டு புறக்கணிச்சிட முடியாது மொத்தமாக. இன்றைக்குமே சூரியனை மொத்தமாக அன்றைய தேதி இதன்படி சூரியன் எதுவும் தொடர்பில் இருக்காரா? இல்லை, சூரியன் பலமாக தான் இருக்காரு. சூரியன் பலமாக தான் இருக்காரு. உங்களுக்கு சூரியன் உச்சமாக தான் இருக்காரு. அப்போ நீங்கள் சூரியனை எடுக்கக்கூடாது. அதில் ஏன் சூரியனை எடுக்காமல் நீங்கள் விஜய் எடுத்தீங்க? இல்லை, அது வந்துட்டு நம்மளோட கணிப்பு, அவ்வளோதான். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ நான் சொல்கிறது தான் 100% கரெக்ட் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நம்மளை விட அதிகமாக உழைக்கிறவங்க, அதிலேயே இருந்து செயல்படுறவங்க இன்னும் நல்லா கணிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம அந்த விஷயங்களை கற்றுக்கணுமே தவிர அதில் ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, ஒருவேளை ஆட்சியை உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய நிர்வாகத்திறன் வந்து சமாளிப்பார் அவர் ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு? யாரை கேட்குறீங்க? விஜய் அவரை கேட்குறீங்க? அதில் அதுக்குள்ளே நம்ம போகல. நான் தான் சொல்லிட்டேனே, கருத்தியல் ரீதியாவோ இல்லை வந்து இல்லை, அது புரியுது. நான் அதை வந்து நம்ம ஒரு கணியர். நீங்கள் இதோட பொது பலன் என்னோட சொல்கிறது என்னென்னா, இது கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி நடத்தப்படும் அப்படின்றது ஒரு விஷயங்கள் வருது. அதை நம்ம சொல்கிறோம். அது விஜய் தான் அப்படின்னு தானே சொல்கிறோம். அது யார் ஆட்சி அமைச்சாலும் சரி, அது யார் ஆட்சி அமைச்சாலும் சொல்கிறத பார்த்தா பெரும்பான்மை விஜய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம், என்னோட கணிப்பு படி விஜய் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்றதில் வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். விஜய் ஹேஸ் அன் எட்ஜ் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி அமைப்பாருன்றது எல்லாருக்குமே அது வந்து ஒரு கூட்டணியோடைய நெருக்கடி. ஆமாம், அது யாராக இருந்தாலும் கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.